பகவானுக்கு அந்த 4 குமாரர்களும் விஷ்ணு லோகத்தில் நுழைவதில் விருப்பம் இல்லை. அதனால இவர் வெளியே போயிட்டார். Lord went out, and the moment Kumara saw the Supreme Lord, the beautiful eyes extended up to the ears, தாமரை இதழ் போன்ற கண்கள், காது வரை நீண்ட கண்கள், காதில் எல்லாம் மகர குண்டல், அந்த பியூட்டிஃபுல் இயர்ரிங்ஸ், சங்கு போன்ற கழுத்து, the neck looks like a conch. அப்படியே அந்த அழகை பார்த்து மெய் மறந்து விட்டார்கள் குமாரர்கள். Kumara started drinking the beauty of the Supreme Lord. பகவான் சொன்னார், please don't punish my Jaya Vijaya. என்னுடைய ஜெய விஜயர்களை நீங்கள் தண்டிக்காதீர்கள். If you want to punish them, you punish me, because a master is supposed to take the mistakes of the servant. உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா நீங்க யாரை தண்டிக்கலாம்? என்ன தண்டிக்கலாம்? சேவகர்கள் செய்கிற தப்புக்கு எஜமானன் தண்டனை ஏற்க வேண்டும். When children do mistake, parents have to accept the sin. When disciples do mistake, guru has to accept the sin. When citizens do mistake, the monarchy has to accept the sin. பிள்ளைகள் தவறு செய்தால் பெற்றோர்கள் பாவம் எடுக்க வேண்டி வரும். சீடர்கள் தவறு செய்தால் குருநாதர் பாவத்தை ஏற்றெடுக்க வேண்டி வரும். பிரஜைகள் தவறு செய்தால் மன்னர் பாவத்தை ஏற்றெடுக்க வேண்டி வரும். If Jaya Vijayas are committing mistakes, please punish me. ஜெய விஜயர்கள் தவறு செஞ்சால் எனக்கு தண்டனை கொடுங்க. When Lord said, please punish me, the Kumara started shivering. அவங்க குமாரர்கள் உடல் நடுக்குது. பகவானே அப்படி சொல்லாதீங்க, you please don't speak like this. நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, உங்களை தண்டிக்கிறதுக்கு நாங்க யார்? Who are we to punish you? Then the second shloka Narayana says, if you want, I will cut my hands and take up that punishment. குமாரர்களே, உங்களுக்கு வேண்டும் என்றால் நான் அந்த தவறை ஏற்றெடுத்துக் கொள்கிறேன், என் கையை நான் வெட்டுகிறேன். சிந்தயாமி ஸ்வபாஹும், I will cut my own hands and take that punishment. இத கூட குமாரர்கள் கேட்ட உடனே அவங்க உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே கண்ணெல்லாம் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. Why Lord you are speaking like this? Their body started shivering, trembling, eyes filled with tears. Why are you speaking like this? We are not going to punish anyone. நாங்க யாருக்குமே தண்டனை கொடுக்கல. Then in the third shloka Krishna is saying, devotees go to Ganges to take bath, thinking that Ganges is coming from my lotus feet. Shri Shri Radha Krishna Kannaiya Bhagavan ki jai. பக்தர்கள் கங்கையில குளிக்க போறாங்க, கங்கையில ஸ்நானம் குளிக்க போறாங்க. அந்த பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கங்கை என் திருப்பாதம் திருவடியிலிருந்து வருதுன்னு நினைக்கிறாங்க. They think Ganges is coming out of my lotus feet, that's why they go and take bath in Ganges. But the devotees don't know, I carry their lotus feet on my very own head. பக்தர்களுக்கு தெரியாது, அந்த பக்தர்கள் பாதத்தை நான் தலையில் சுமந்து கொண்டிருக்கிறேன். When Krishna spoke like this, the devotees started trembling. பக்தர்கள் உடல் நடுங்க ஆரம்பித்துவிட்டது. The Kumara's body. Kumara started trembling. உடல் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. They said, we are not punishing. நாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி செய்றோம். We don't want to punish Jaya Vijaya. You please tell us. So Lakshmi had this question to Narayana. Why do you love your devotees so much? லட்சுமி தாயாருக்கு இந்த கேள்வி இருந்தது, நீங்க ஏன் உங்க பக்தர்களை இந்த அளவுக்கு விரும்புறீங்க? So in Bhagavatam there is one more story where Durvasa ran for one celestial year. இனி ஒரு கதை பாகவதத்தில் உண்டு. துர்வாச முனிவர் ஒரு தேவ வருடம் ஓடினார். That is the greatest marathon race in the world. He ran for one celestial year, not our year.
Sudarshan Chakra was right behind him. இவர் எல்லாருக்கும் சாபம் கொடுக்கிற மாதிரி நேரா அம்பரீஷுக்கு சாபம் கொடுக்க போயிட்டார். That is Durvasa's hobby, to curse everyone. எல்லாருக்கும் சாபம் கொடுப்பார். So in the same way he was about to curse Ambarish. Ambarish மகாராஜுக்கு சாபம் கொடுக்க போயிட்டார். So at that time Sudarshan Chakra started chasing Ambarish. Ambarisha துரத்துது Sudarshan Chakra. First he went to Indra. இந்திரன் கிட்ட போனாரு துர்வாசா, ப்ளீஸ் கிவ் மீ ஷெல்டர், சுதர்ஷன் சக்கரா இஸ் ரைட் பிஹைண்ட் மீ, ப்ளீஸ் கிவ் மீ ஷெல்டர். சுதர்ஷன சக்கரம் என் பின்னாடி துரத்தி கொண்டு இருக்கிறது, எனக்கு நீங்கள் அபயம் தாங்க. இந்திரன் சொன்னாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் போய் என் விரலெல்லாம் புண்ணாய் போச்சு, அவர் கூட எனக்கு எந்த விளையாட்டும் வேண்டாம், ஒரு சமாச்சாரமும் வேண்டாம். Some few years back I had a problem with Krishna. I have burnt all my fingers. I don't want to involve in anything to do with Krishna. You please go somewhere. You find out some other shelter. வேற எங்காவது போங்க, துரத்தி விட்டார் இந்திரா. Then Durvasa went to Brahma. Brahmadev, the moment he saw Durvasa coming in, Sudarshan Chakra is right behind him, he closed the door and went to sleep. தூங்க போயிட்டார். பிரம்மா ஒளிந்து கொண்டார். சிவபெருமான் சொன்னாரு, I can't do anything. I'm helpless. எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. திரிசூலமா இருந்தா நான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். If it was Trishul, I would have controlled. But Sudarshan Chakra doesn't listen to me. நான் சொல்றத சுதர்ஷன சக்கரம் கேட்காது. So you go to the master of Sudarshana Chakra. சுதர்ஷன சக்கரத்தின் எஜமானரிடம் நீ போ. யார் அது? நாராயண கிருஷ்ணா அங்க போனார். Then he said, Durvasa said, Lord, please protect me. Your chakra is chasing me. I have been running for one celestial year. ஒரு தேவ வருடம் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். உங்கள் சுதர்ஷன சக்கரம் என் பின்னாடி இருக்கிறது. என்னை காப்பாற்றுங்கள். You know what the Lord answered? I did not send Sudarshan Chakra. I was just sleeping. He left me and ran. நான் அனுப்பல அவரை. நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்கும்போது விரல் இருந்து அவர் எந்திரிச்சு சுப் போயிட்டாரு. I was just sleeping. He left me. I did not order, because Sudarshan Chakra got a standby order when he was created. சுதர்ஷன சக்கரம் அவதாரம் செய்த பொழுதே அவருக்கு ஒரு கட்டளை. என்ன கட்டளை? What is that instruction? Whenever my devotees are in trouble, you don't have to wait for me. You should go and protect them. என் பக்தர்கள் ஏதாவது பிரச்சனையில, வம்புல, சோதனைகள்ல மாட்டிக்கொண்டார்கள் என்றால், சுதர்ஷனமே நீ எனக்காக காத்திருக்காத, நீ அங்க போயிரு. So Lord was sleeping and Sudarshan Chakra was going on his finger, and the moment when Durvasa was about to curse Ambarish, Sudarshan Chakra just got up and zoop went. அவர் தூங்கிக்கிட்டு இருந்தார். அவர் ஆள்காட்டி விரலில் சுதர்ஷன சக்கரம் சுத்திக் கொண்டிருந்தது. Then Durvasa said, I don't believe this. நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். You are the master of Sudar. I don't believe you. Then Lord said, if you don't believe me, I will bring fire and promise you on Agni. Agni சாட்சி நான் சொல்றேன். You know, during marriages we have that, you know, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சாட்சி, you know. So if you promise anything to anyone having the 5 elements as witness, better you do that. Otherwise nature will start testing us. In the what do you say coming for 5 elements? பஞ்சபூதங்களை சாட்சியாக வைத்து நீங்கள் யாருக்காவது ஏதாவது சத்தியம் செஞ்சிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பா நீங்க கடைபிடித்து விட வேண்டும். ஏனென்றால் அதற்கப்புறம் பௌதீக பிரகிருதி நம்மளை சோதனை செய்து விடும். So when you know, during marriage, even யக்ஞா, initiation, இதெல்லாம் யாரை சாட்சியாக வச்சு நம்ம வாக்குறுதி கொடுக்கிறோம்? அக்னியை சாட்சியாக வைத்து வந்து வாக்குறுதி. அதை ரொம்ப திண்ணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். If you promise on fire, the fire is nothing but the tongue of Vishnu.
அது பகவான் விஷ்ணுவினுடைய நாக்கு, அந்த தீ. அதை சாட்சியாக வைத்து நம்ம வாக்குறுதி கொடுத்தால் உயிரே போனாலும் அதை கடைபிடிக்க வேண்டும். We have to protect that promise at any cost. So கிருஷ்ணா சொல்றாரு துர்வாசா கிட்ட, I will promise on fire that I did not send Sudarshan Chakra. நான் வேணா அக்னி சாட்சியாக நான் சொல்றேன், அக்னி சாட்சியாக சத்தியம் பண்ணுகிறேன், நான் சுதர்சன சக்கரத்தை அனுப்பவில்லை. துர்வாசா asked, do you want me to believe this? துர்வாசா கேட்கிறாரு, இதை நான் நம்பணுமா? ஏன்? சூரிய கோட்டி சமப்பிரமா, crores, millions of sun is equal to சுதர்சன் சக்கரா. அது கையில சுத்திக்கிட்டே உங்களுக்கு ஒண்ணும் ஆகல, நீங்க ஒரு சூரியனை வச்சு ப்ராமிஸ் பண்ண போறீங்களா? சூரிய கோட்டி சமப்பிரபா, சுதர்ஷனா இஸ் ஈக்குவல் டு crores, millions of suns. அந்த கோடிக்கணக்கான சூரியன் உங்க விரல்ல சுத்திக்கிட்டு இருக்கு, ஒண்ணுமே ஆகல உங்களுக்கு, right? The millions of suns are rotating on your finger. நம்ம கதியை யோசிச்சு பாருங்க. This one sun, நமக்கு ஒரு சூரியன் தான் உண்டு. And what is that temperature? 30, 32, 33, 30, whatever. What is the Malaysian temperature? 32, 35. Imagine, நமக்கு ஒரு சூரியன் தான் இருக்கு. இதே 10 டிகிரி அதிகமான நம்மனால தாங்க முடியாது. Just increases by 10 degree. Imagine it becomes 48. You welcome to Chennai. 45 degree now. சென்னைக்கு வாங்க. In Chennai we have only 3 climates. 3 காலங்கள் தான் இருக்கு சென்னையில. என்னது? சூடு சூடு சூடு, அவ்வளவுதான். No other climate there. Yeah, hot, hotter, hottest. I recently saw a video. சென்னையில ஒரு மனுஷன் கார் நிறுத்திட்டு அந்த ஹாட் செல் கார் நிறுத்தி தோசை சுட்டுட்டு இருக்கான். கார் நிறுத்தி it gets cooked. So hot. இந்தியாவுக்கு வாங்க, it's just 45, 45 டிகிரி தான். Then you go to Saudi Arabia, 50 degree, your blood starts boiling. ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ? 50. 10 டிகிரி சூரியன் அதிகமா போனா நம்மனால தாங்க முடியல. அந்த சூரியன் ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம பக்கத்துல வந்ததுன்னு வைங்க, நம்ம எல்லாம் அப்படியே வேப்பர் ஆயிடுவோம். We'll all get vaporized. And imagine Krishna is holding millions of suns on his index finger. தன்னுடைய ஆள்காட்டி விரல்ல சூரிய கோடிக்கணக்கான சூரியன் சுத்திக்கிட்டு இருக்கு. துர்வாசா சொல்றாரு, நீங்க அதை வச்சு சத்தியம் பண்றீங்க. Do you want me to believe you? You are going to do Agni Sakshi, Then Lord Krishna said, see Durvasa, I am helpless. நான் உங்களை பாதுகாக்க முடியாது. ஏன்னா நான் சுதர்சன சக்கரத்தை அனுப்பல. I did not send Sudarshan Chakra. I am helpless. Then Durvasa got very angry. He said, no Lord, you are not helpless, you are heartless. அந்த ஸ்லோகமே இருக்கு பாகவதத்தில். பகவானே, நீங்க ஹெல்ப்லெஸ் சொல்லாதீங்க, you are heartless, உங்களுக்கு இதயமே கிடையாது. I am crying, I am surrendering to you, I am hopeless and helpless, still you don't want to protect me. நான் கதி இல்லாமல் வேற அபயம் இல்லாமல் உங்களை சரணடைஞ்சிட்டு இருக்க, நீங்க என்ன காப்பாத்தலையே. Then Krishna smiled and said, Durvasa, you are very right. I am heartless. My heart is with Aparisha. துர்வாசர் கிட்ட பகவான் சொல்றார், துர்வாசா, நீ சொன்னது அனைத்தும் உண்மை. நான் இதயமற்றவன். என் இதயம் என்னிடம் இல்லை. யாரிடம் இருக்கிறது? அம்பரீஷர் கிட்ட இருக்கு. நீ அங்கேயே திருப்பி அனுப்பிட்டார். So devotees are very, very dear to Krishna. Whomever it may be, whether pure or impure devotee or struggling to do sadhana or a beginner, யாராக இருந்தாலும் சரி, தூய பக்தர்கள், சாதாரண பக்தர்கள், ஆரம்ப நிலை பக்தர்கள், பக்தி செய்ய கஷ்டப்படுபவர்கள், எப்படிப்பட்ட பக்தர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் யாருக்கு பிரியமானவர்கள்?
பகவானுக்கு பிரியமானது. In Tamil Nadu, there is a beautiful town called Tirunelveli. Have you heard about this place? கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருநெல்வேலி. யாராவது போயிருக்கீங்களா? Anybody been there? Oh, you have been there? There is a very famous temple in Tirunelveli. நெல்லையப்பர் சிவபெருமான் கோயில். No, there is a Vishnu temple. நெல்லையப்பர் is the famous சிவபெருமான் கோயில் இருக்கு நெல்லையப்பர். இனி ஒரு கோயிலும் இருக்கு. It's called Sri Vaikuntham. Have you heard this name? It is one among the 108 Divya Desh. Anybody been there? பிரபு போயிருக்கீங்களா? ரெண்டு பேர் போயிருக்காங்க. ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னு அந்த கோயிலுக்கு பெயர். அந்த பகவானுக்கு பெயர் கள்வர் பெருமாள், லார்ட் ஆஃப் தீவ்ஸ். அதான் அவருக்கு பேர். The deity's name is Lord of the Thieves, கள்வர் பெருமாள். You know, it's a beautiful story. There was a thief in that village. அந்த ஊர்ல ஒரு திருடன் இருந்தான். டெய்லி காலையில கோயிலுக்கு போயிடுவான். He will visit the temple every day and he will pray to Krishna, Bhagavane, I am going to steal in the house number 30. Please protect me. 13ஆம் நம்பர் வீட்ல நான் திருட போறேன், என்னை காப்பாற்றுவீர், காத்து அருள்வாயாக. Please protect me. And very good thief. In the night he will come and he will drop 50% in the donation box. திருடிட்டு வந்து 50% எங்க போட்டுருவான்? காணிக்கையில. பகவானுக்கு நோ டொனேஷன் பாக்ஸ். கொண்டு 50% போட்டுருவான். நல்ல திருடன். And next day he will come, my lord, I am going to house number 50. Please protect me. Daily ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருந்தான். He was stealing every day and nobody could catch him. The king was getting so bewildered. மன்னருக்கு அந்த திருடனை பிடிக்க முடியல. மன்னர் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார். Citizens started losing faith on the king. பிரஜைகள் மன்னர் மேல இருக்கும் நம்பிக்கையை இழக்கிறார்கள். The king is in a problem. So the king came in the morning. அடுத்த நாளைக்கு மன்னர் கோயில்ல வந்துட்டார். சொல்றாரு, கிருஷ்ணா எப்படியாவது இந்த திருடனை பிடிச்சுடுங்க. Please somehow get this thief. Night திருடன் வரான். In the night the thief comes and says, I am going to house number 16. Please protect me. In the morning king comes and prays and in the night the thief comes and prays. காலையில மன்னர் வந்து பிரார்த்தனை செய்கிறார், இரவில் திருடன் வந்து பிரார்த்தனை செய்கிறார். இப்ப பகவான் என்ன பண்ணுவார்? Both of them are praying. ரெண்டு பேரும் பிரார்த்தனை செய்யறாங்க. மன்னர் பகவான் என்ன பண்ணுவார்? What the Lord will do? யார சப்போர்ட் பண்ணுவார்? Krishna will support whom? Who will get the support? யாருக்கு சப்போர்ட் கிடைக்கும்? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? தமிழ் தெரியாதா? மன்னருக்கு சப்போர்ட்டா? சரி, யா. It's a beautiful story. According to Krishna, both of them are saved. ரெண்டு பேருமே பக்தர்கள். So what the Lord did? Lord went in the disguise of the thief and got himself arrested by the king. அந்த பகவான் திருடனுடைய வேடத்தில் சென்று மன்னரிடம் மாட்டிக்கொண்டார். And the king thought, I have arrested the thief. மன்னர் என்ன நினைக்கிறார்? நான் திருடனை பிடிச்சிட்டேன். யாரை பிடிச்சு வச்சிருக்கிறார்? பகவானை பிடிச்சு வச்சிருக்கார். But the king is thinking, I have arrested the thief. நான் திருடனை பிடிச்சிட்டேன். And you know what is the punishment? 1000 lashes of whip. 1000 சாட்டவார் அடி. யாருக்கு கிடைக்குது? பகவான். 1000 you know சாட்டவார் whip? Yeah. 1000 அடி, 1000 lashes. And Krishna is getting the lashes. பகவான் அடிபட்டுக் கொண்டு இருக்கிறார். உண்மையான திருடை எங்கேயோ சுத்திட்டு இருக்கிறார். The thief is somewhere else. And he got to hear. அந்த திருடனுக்கு செய்தி கிடைச்சிருச்சு. மன்னர் திருடனை பிடிச்சிட்டார். நான் சுத்திட்டு இருக்கிற பின்ன எப்படி பிடிச்சாங்க? யார் பிடிச்சாங்க? And the thief is wondering, I am happily roaming around and I don't know who did the king arrested. மன்னர் யாரை கைது செய்தார்? அங்க போய் பார்க்க போறார்.
And when the thief went there, he realized the person who is getting beaten up is the Supreme Lord. அந்த திருடனுக்கு புரிந்து விட்டது, அடி வாங்கி கொண்டிருப்பவர் யார்? பகவான் என்று. He went and paid obeisance and said, "My Lord, why are you doing this? Why are you taking beatings on my sake? Come on, my Lord, please don't do this, don't do this." And he's screaming at the king, "I am the thief, I am the original thief." திருடன் போய் அந்த பகவான் காலில் விழுந்து கண்ணீர் எல்லாம் சொரித்து, "பகவானே, ஏன் இந்த பாவத்தை செய்கிறீர்கள்? நான் தான் அந்த தண்டனையை ஏற்றெடுக்க வேண்டும், நீங்கள் கிடையாது, மன்னித்து விடுங்கள். மன்னா, நான் தான் உண்மையான திருடன்." And the man in the pillar is saying, "No, no, I am the thief." Both of them are claiming to be the thieves. தூணில் இருக்கிறவர் சொல்றார், "நான் தான் திருடன்." நான் தான். மன்னருக்கே குழப்பம். முதல் தடவையா ரெண்டு பேர் நான் திருடங்கிறாங்க. For the first time in history, two people are claiming to be thieves. Then he realized the person who was getting beaten up is none other than Krishna. மன்னருக்கு பின்னர் புரிந்தது, அந்த தூணில் நின்று அடி வாங்கிக் கொண்டிருப்பவர் பகவான் என்று. The king went and literally prayed, crying. அழுது கொண்டே பாவ மன்னிப்பு கேட்டார். He begged forgiveness. "Oh my Lord, why did you do this? And that too for just the sake of the thief." ஒரு திருடனுக்காக நீங்கள் என்னிடமிருந்து அடி வாங்கினீங்களே, நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டேன். I have committed a heinous crime, and that too for a thief. ஒரு திருடனுக்காக. Then the Lord smiled and said, "Who is a thief?" யார் திருடன்? He is stealing from you, you are stealing from me. திருடன் உன்னிடம் திருடுகிறான், நீ என்னிடம் இருந்து திருடுகிறாய். Because Lord only supplies everything. So the king had a great realization. மன்னருக்கு உணர்வு வந்தது. You know what the king did? He gave half of his kingdom to the thief. திருடனுக்கு பாதி நாட்டை கொடுத்துட்டார். இனிமேல் திருடாத, பாதி நாட்டை கொடுத்தார். And the thief built this temple, Sri Vaikuntham. அந்த திருடன் இந்த கோயிலை கட்டி பகவானையும் பிரதிஷ்டை பண்ணி, he installed the deity and named him Kalmar Perumal, Lord of the Thieves. So the deity was installed by the thief. பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி, பக்தர்கள் பகவானுக்கு பிரியமானவர்கள். Whoever the devotee may be, new devotee, senior devotee, pure devotee, impure devotee, pujari devotee, kirtan devotee, the devotee who comes only for prasadam, whomever it may be, எப்படிப்பட்ட பக்தர்களாக இருந்தாலும் அவர்கள் யாருக்கு பிரியமானவர்கள்? Because in this material world he chants Krishna. இந்த பௌதீக உலகத்தில் அவன் தினந்தோறும் பகவானுடைய நாமத்தை சொல்லுவதனால எல்லா பக்தர்களும் பகவானுக்கு பிரியமானவர்கள். In Vishnu Purana there is beautiful stories there. விஷ்ணு புராணத்தில் ஒரு அழகான கதை. நாரதருக்கு ஒரு சந்தேகம். Why you are always glorifying your devotees? What is the greatness of a devotee? Narada had this question. யாருக்கு இந்த கேள்வி வந்தது, சந்தேகம் வந்தது? நாரதருக்கு. என்ன கேள்வி? உங்கள் பக்தர்களின் மகிமை என்ன? எப்பொழுதும் பக்தர்கள் பக்தர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, பக்தர்களின் மகிமை என்ன? What is the glory of a devotee? Narada asked a very serious question. ரொம்ப சீரியஸான ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வியை கேட்கிறார் நாரதர். பகவான் சிரிச்சுக்கிட்டே he said, "I don't know that. எனக்கு பதில் தெரியாது. I don't know the answer. If you want the answer, you go to a particular village called Vidyanagar." இந்த கேள்விக்கு பதில் வேண்டும் என்றால் ஒரு தனிப்பட்ட கிராமம் பூமியில இருக்குது. அந்த கிராமத்தின் பெயர் வித்யாநகர். You go to the Vidyanagar, and in the middle of the village there is a huge banyan tree. அந்த கிராமத்தின் மத்தியில ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கு. And right now in the banyan tree one earthworm is coming down, climbing down. Go and ask this question to him. எவ்வளவு சீரியஸான கேள்வி. பகவான் என்ன சொன்னார்? வித்யாநகரத்துக்கு போ, அங்க ஒரு ஆலமரம் இருக்கு, அந்த ஆலமரத்துல ஒரு புழு இறங்கிட்டு இருக்கு. the green earthworm. என்ன சொல்றீங்க தமிழ்ல? புழுதானா?
அந்த மண்புழு கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. யூ கோ அண்ட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். இந்த கேள்வி அங்கே போய் நாரதர் நினைச்சார், எவ்வளோ சீரியஸ் கொஸ்டின் நான் கேட்கிறேன், என்ன போய் மண்புழு கிட்ட கேட்க சொல்லிட்டாரு. ஸோ நாரதா went. Anyway, Lord asked him to do that. ஸோ நாரதா went to வித்யாநகரத்துக்கு போனார். சொன்னது மாதிரி ஒரு ஆலமரம் இருந்தது. Exactly, there was a banyan tree, and right at the very same moment, அந்த நேரத்தில் one earthworm was climbing down. ஒரு மண்புழு கீழே வந்து கொண்டிருந்தது. So Narada went closer to the earthworm. பக்கத்துல போனார். When he was about to ask the question, அந்த கேள்வியை கேட்கும் தருவாயில எங்கிருந்தோ பறந்து வந்த கழுகு, one eagle, just flew down and came, took the earthworm and went, flew away. அப்படியே வாயில கடிச்சு கொண்டு போயிடுச்சு. அவ்வளவுதான், finished. Earthworm is over. Swaha. சாப்பிட்டு சொல்றாரு. Narada thought, what is this strange happening? என்ன இது, இப்படி என்னென்னமோ நடக்குது, மனதிற்கு புரியாத ஏதோலாம் நடக்குது. பகவான் மண்புழு கிட்ட கேட்க சொன்னாரு. Lord wanted me to ask you from this earthworm. நான் வந்தேன், but by the time eagle snatched this earthworm, கழுகு கொத்தி கொண்டு போய் விட்டதே. So it was completely confused. நாரதருக்கு ஒரே குழப்பம். Narada went back to Krishna. அந்த போனார். Then Krishna asked, what happened, Narada? You look very disturbed. என்ன நடந்தது? Can you please explain? நடந்தது பூரா சொன்னார். He explained everything that happened. Krishna said, don't worry. Birth and death is very common in the material world. இதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. பிறப்பவர்கள் எல்லாம் இறப்பார்கள், இறப்பவர்கள் மறுபடியும் பிறப்பார்கள். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. One who takes birth will definitely die. One who dies will definitely take birth again. பிறப்பும் இறப்பும் சர்வசாதாரணம். Don't worry. You just go to the same village again. மறுபடியும் அதே கிராமத்துக்கு போ. Now, in a Brahmana's house, ஒரு பிராமணனுடைய வீட்டில் பசுமாடு கன்றுக்குட்டியை பிரசவித்திருக்கிறது. Just now a cow has delivered a baby calf. Go and ask this question to the cow. நேரா போ, அந்த கன்றுக்குட்டி கிட்ட இந்த கேள்வியை கேளு. நாரதர் சொன்னார், வேண்டாம், எனக்கு ஆன்சரே பதிலே வேண்டாம். Enough, you know, all this confusion. I don't want the answer. Lord said, no, this is my order. இது என்னுடைய கட்டளை. You please go to that village. அந்த கிராமத்துக்கு போ. Just now in a Brahmana's house, a cow has delivered a calf. இப்பொழுதுதான் அந்த பிராமணன் வீட்டில் பசுமாடு கன்றுக்குட்டியை பிரசவித்திருக்கிறது. அதிடம் போய் இந்த கேள்வியை கேளு. நாரதர் பயந்துகிட்டே மறுபடியும் வர்றார் அந்த கிராமத்துக்கு. Narada came back again, but he was very disturbed. ரொம்ப குழப்பமா இருந்தது. இப்ப என்ன நடக்க போதோ தெரியும். He went closer to the calf, and Brahmana was very happy. Brahmana ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். He is giving that that milk sweet to everyone. I don't know whether you are aware of that fact. When the cow delivers a baby calf, then I think the third milk or the second milk they milk and they make a very special sweet out of it. You know that? Simbala. Something like that. Very sweet it is. Very sweet. So the Brahmana was distributing that sweet to everybody. He was so happy. My cow delivered a calf. என் பசுமாடு கன்றுக்குட்டியை பிரசவித்து விட்டது. பிராமணன் சந்தோஷத்தோட இனிப்பை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார். And Narada slowly came to the backyard, to the Goshala. மெதுவாக பின்புறம் கொல்லைப்புறத்தில் வந்து பசுமாடு கட்டி இருக்கக்கூடிய அந்த கொழுத்து அந்த இடத்துக்கு வந்துட்டார். The moment calf saw Narada, it was trying to stand up. கன்றுக்குட்டி நாரதரை பார்த்தவுடனே எழுந்திருத்து நிற்க ஆரம்பித்திருக்கிறது. See, all the animals, within 2 hours the calf will start running. குதிரை குட்டி போட்டா 2 மணி நேரத்துல குதிரை ஓட ஆரம்பிச்சிடும். The horse, the elephant, the camel, எல்லா உயிரினங்களும் பிரசவிச்ச உடனே within hours the babies will start running. அந்த குழந்தைங்க ஓட ஆரம்பிச்சிடும். There is only one living entity in this entire world who takes 2 years to learn how to walk,
and he doesn't know how to walk in his entire life. 2 வருடம் எடுத்து நடக்க படித்துக் கொண்டு வாழ்க்கை முழுவதும் எப்படி நடக்க வேண்டும் என்றே தெரியாத ஒரே ஒரு உயிரினம் தான் இருக்கு. Which is that living entity? நம்ம தான். The animals will start running in few hours. சில மணி நேரத்துல ஓட ஆரம்பிச்சிடும். You know, once I saw an elephant delivering a calf in Guruvayur. Guruvayur temple has got 40 elephants. 40 யானை இருக்கு குருவாயூர் கோயில்ல. அந்த யானை வந்து தன் குட்டியை பிரசவம், the baby drops from at least 1 meter height. அந்த பிரசவம் பண்ண யானை குட்டி கீழே டம்முன்னு விழும். 1 meter ஹைட்ல கீழே விழும். நம்ம தான் குழந்தையெல்லாம் எடுத்து வச்சு சுச்சு பப்பி அங்க வைக்காம இங்க வைக்காம நீ ப்ரொடெக்ட். Elephant will drop from 1 meter height. அப்படியே டம்முன்னு விழும். And the elephant will not allow anyone to go closer. யாரையுமே பக்கத்துல போக விடாது. It will be going around the baby in a few minutes. அப்படியே ரவுண்ட் அடிச்சு என்ன பண்ணும், you will be shocked to know, ஒரு உதை, one kick, the baby will go and fall at some 10 feet away. ஒரு உதை கொடுக்கும். Then after some 10 minutes அடுத்த உதை, 3 உதை, 4வது உதையில அது எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். The baby will start running. The laziest living entity. எது? நம்மதான். 2 years. Right? ஆமா, நான் இது எதுக்கு சொன்னேன்? Yes, Brahmana. So when Narada went, the calf saw Brahmana. And the கன்றுக்குட்டி பிராமணனை நாரதனை பார்த்தது saw Narada. And it was about to stand. It was trying to stand. அப்படியே நிற்க முயற்சி செய்து it will fall down. Again it tried to stand, it will fall down. It fell down 3 times and dead. Lost his life. 3 தடவை உண்டு செத்து போச்சு. Instance. And Brahmana is screaming out of pain. அழுகிறாரு, என்ன நடந்ததுன்னே தெரியல. Narada was completely bewildered. மொத்தம் குழப்ப நாரதருக்கு. He went back to Krishna and said, "Thank you very much. I don't want any answers." எனக்கு கேள்விக்கு பதிலே வேண்டாம். What was the question? நல்ல கதையா போச்சு. What was the question? பக்தருடைய மகிமை என்ன? The greatness of a devotee. So when Narada went and reported this to Krishna, Krishna கிட்ட போய் இந்த விஷயத்தை சொன்னோனே பகவான் சொன்னார், "Don't worry Narada. You go back to the kingdom again. Just now the queen has delivered a prince. You go to him and ask the same question." Narada said, "Thank you very much. I am not going anywhere." நான் எங்கேயும் போல. அதே நாட்டுக்கு போ. இளவரசி இப்பொழுது ராணி இப்பொழுது ஒரு இளவரசனை பிரசவித்திருக்கிறார்கள். அந்த இளவரசனிடம் போய் இந்த கேள்வியை கேள். You go to the prince and ask him this question. Narada said, "I am not going. Enough. I will go there and the prince will also die. You know, all that sin will fall upon my head." நாங்க போவேன், அந்த இளவரசன் செத்து போயிடுவார், அந்த பாவம் என் தலையில விழும். வேண்டாம். Krishna said, "That's my order. You have to go." இது என்னுடைய கட்டளை, நீ போயேதான் ஆக வேண்டும். நாரதர் தயங்கி அந்த நாட்டுக்கு போறார். You know, with a lot of hesitation he went there. The whole kingdom was decorated with mango leaves, festoons, festivals, Brahmanas chanting mantra, ladies singing kirtan, children are playing around, the king is distributing sweets, money. You know, மன்னர் தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறார். ஊரே தோரணத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கிறது. Narada thought, all this is going to end now. இதெல்லாம் இப்ப முடிய போகுது. So slowly Narada went into the inner chambers of the palace. அரண்மனையின் அந்தப்புறத்திற்கு நாரதர் போகிறார். அந்த தோழிகள், ராணி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. They are singing, they are hugging each other. ஒருவர் அரவணைத்துக் கொள்ளுகிறார்கள். இனிப்பு பலகாரங்களை விநியோகம் செய்கிறார்கள், பாட்டு பாடுறாங்க. Narada is thinking, all this is going to end now. எல்லாம் இப்ப முடிய போகுது. So slowly he went near the baby, the cradle. ஊஞ்சல்ல ஆடிக்கொண்டிருந்த குழந்தையிடம் போனார். என்ன ஒரு அதிசயம்! குழந்தை எழுந்திருக்க உட்கார்ந்தது. The baby sat down and the baby asked Narada, "Narada, do you want to know what is the greatness of a devotee?" பக்தருடைய மகிமை என்னவென்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா?
Today morning, I was an earthworm. The moment I saw you, millions and millions of sins I have accumulated in my birth got purified, and I got the birth of a calf. I saw you again afternoon. Entire sins I have committed in all my life cycles have been eradicated and purified, and I got this rarest human birth. This is the greatness of the people. காலையில நான் ஒரு புழுவாக இருந்தேன். உங்களை பார்த்த மாத்திரையில் ஆயிரக்கணக்கான பிறவிகள் நான் செய்த பாவம் அழித்து எனக்கு கன்றுக்குட்டியின் பிறவி கிடைத்தது. மறுபடியும் உங்களை நான் தரிசித்தேன். என் பிறவியின் பெருங்கடலான பாவம் முழுவதும் அழித்து அரிதான இந்த மனித பிறவி கிடைத்தது. இதை விட வேறு என்ன பெருமை இல்லை? This is the greatness of the people. Narada, with tears in his eyes, he just walked back. So பகவான் தன் பக்தர்களை ஒரு பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டார். So Mahabharata says, the sun may forget to shine, the honey may forget its sweetness, the ocean may forget to produce the wave, Krishna will never forget to protect Arjuna. சூரியன் தன் கதிரை மறக்கும், தேன் தன் இனிமையை மறக்கும், கடல் அலையை மறக்கும், பகவான் ஒரு பொழுதும் அர்ஜுனனை காப்பாற்ற மறக்கவே. ஸ்ரீ ராதா கிருஷ்ண கன்னிய பகவான் கி ஜெய். Thank you very much. Any questions, any comments? Please feel free. Prabhuji? Movie, yeah. We think some very good people should produce movies of all this. It will be amazing. You saw this Narsimha movie? We have so many stories. They started? Srila Prabhupada ki jai, Radha Krishna Prabhu Bhagwan ki jai.